ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல இனிப்பு புளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதை வந்து பெப்பர்லாம் போட்டு நல்லா சுட சுட சூப்பராக செய்ய போகிறோம். கமகமன் வாசனையாக இருக்க போகுது. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ரசம் வைக்கிறது கரெக்டாகவே வராது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த ரசத்தை எப்படி வைக்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் ஒரு நேரத்துக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாட்டு தக்காளி, கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச புளி, நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா. இதோட வதக்கி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு காஞ்ச மிளகாயை கூட குறைய சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலெண்ணெயில் தளிச்சா தான் வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், கூடவே கல்லுப்பு தேவையான அளவுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து 2 சேர்த்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தலை நல்ல வாசனைக்காக சேர்த்துக்க போகிறோம். இவ்வளவே தான். நீங்கள் எப்போ செய்கிறது தான். அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நான் வந்து பண்ணி செஞ்சு காமிக்க போகிறேன். சூப்பராக வந்திருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 பொருள் இருக்குது இல்லைங்களா, மல்லி, சீரகம், மிளகு, மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் வந்து வெறும் கடாயில் தான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து கொஞ்சம் வாசம் வரும் இல்லைங்களா, இந்த வர பொருளையெல்லாம் வறுக்கும்போது ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர்றது வரைக்கும் மட்டும் இதை வறுத்துக்கலாம். ஒரு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. இந்த டைமில் அந்த பூண்டில் பாதி பூண்டு, 10 பல்லு எடுத்துருந்தேன் இல்லைங்களா, சின்ன பல்லு, அதில் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் விட்டு இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இதை வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வாசனையான ரசப்பொடி ரெடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. இப்போது அடுத்தது நம்ம புளி கரைச்சிக்க போகிறோம். புளி நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயே வந்து அந்த புளிப்பு அப்புறமா லைட்டாக இனிப்பு கொடுக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி புளி எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். கடையில் வாங்குறத விட இந்த புளி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. சில பேர்த்துக்கு புளி அதிகமாக சேர்த்துனா வயிற்றுக்கு சேராது இல்லைங்களா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி புளி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த புளியை நம்ம கரைச்சி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. அடுத்த இதில் நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு நாட்டு தக்காளி, அதை வந்து அந்த மேல் பக்கத்தை மட்டும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த மேல் பக்கம் எவ்வளோ கரைச்சாலும் கரைப்படுறதே இல்லை, அதனால் அதை மட்டும் கட் பண்ணி தூரமாக எடுத்து போட்டு இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். ரசம்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி 1-2 அப்படியே நல்லா கரைச்சுட்டு வச்சோம் அப்படின்னா தான் ருசி நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால ஈஸியாக நல்லா கரைக்க வரும். இந்த பெங்களூர் தக்காளியெல்லாம் நீங்கள் கையில் கரைச்சிங்கன்னா எவ்வளோ கரைச்சிங்கனாலும் கரையாது. இப்போ பாருங்களேன், ஒரே நிமிஷத்தில் நல்லா கரைப்பட்டுரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாட்டு தக்காளி அந்த தக்காளியை விட புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் புளியோட அளவை கூட குறைய பார்த்து போட்டுக்கணும் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கரைச்சி விட்டாச்சு. கரைச்சி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசத்துக்கு நீங்கள் எவ்வளோ புளிப்பு சேர்த்துவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நான் எப்பயுமே இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். புளிப்பு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குவேன். புளிப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருவேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, மிச்சம் 5 பல்லு பூண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே தட்டி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவரெல்லாம் அந்த ரசத்தில் நல்லா இறங்கும். அதை போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா கூடவே இந்த கருவேப்பிலையை நல்லா கையில் கிள்ளி போட்டுருங்க. கையில் கிள்ளி போடும்போது நல்லா சூப்பர் வாசமாக இருக்கும். இதை போட்டதுக்கப்புறமா இதில் அந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த டைமில் போட்டுடலாம். இந்த டைமில் போட்டுருங்க. தாளிக்கும் போது போடும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கும். அப்போ போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அப்போ டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இந்த டைமில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பு அதையும் போட்டாச்சு. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசப்பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பொருளையுமே இப்போ நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ அடுத்த ரசத்தை நம்ம தாளிக்கிறது தான் பெண்டிங். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. அடுத்ததான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு, அந்த உளுந்துலேருந்து ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்துட்டு இதில் வந்து 1 காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பிலை இது 2ஐயும் போட்டுட்டு ரசம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வர்ற மாதிரி நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க. இது ஒரு டிப்பு, ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா நுரைச்சி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. சுத்தமாக சில பேர் சொல்லுவாங்க ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு. கொதிக்க விடக்கூடாது கண்டிப்பாக. இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுருங்க. முதல்லையே மல்லி இலை போடுறத விட இந்த மாதிரி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டுட்டு உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட சூப்பரான பெப்பர் ரசம், மிளகு இனிப்பு புளி மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செய்யாதவங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உடனே பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.